இன்னைக்கு தாம்பரத்தில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்குங்க. அதாவது ஒரு கிரவுண்ட் 2 கிரவுண்ட் இல்லை, கிட்டத்தட்ட 18 கிரவுண்ட் சேலுக்கு வந்திருக்கு. அதாவது ஒரு ஏக்கர் கிட்ட வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் என்ன, இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி பார்த்து நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு பில்னேக்கர்ஸ். நான் உங்கள் சார். இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, தாம்பரம் பைபாஸ்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 300 மீட்டரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இதாங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் வந்து 18 கிரவுண்ட் வரும் உங்களுக்கு. அதாவது ஒரு ஏக்கர் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி வந்து நல்ல வேலி போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் டைட்டில் பக்காவாக இருக்குது டாக்குமெண்ட்லாம். இந்த ப்ராப்பர்ட்டி ஒட்டின மாதிரியே வந்து பைபாஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து தாம்பரத்துக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் 5 to 10 மினிட்ஸ் எடுக்கும். அதே மாதிரி பெருங்குளத்துக்கு போகிறதா இருந்தால் 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி இருக்கக்கூடிய ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா பாரத் யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி ஸ்ரீ பாரத் வித்யா ஆஷ்ரம், ஜிகேஎம் காலேஜ், எஸ்எஸ்எம் ஸ்கூல் இருக்குது. அதாவது எஸ்எஸ்எம் ஸ்கூலை பற்றி சொல்கிறது இருந்தால் ஸ்ரீமதி சுந்தரவல்லி மெமோரியல் ஸ்கூல். எஸ்எஸ்எம் பற்றி இங்கே சொல்லவே தேவையில்லை. எஸ்எஸ்எம் நகர் சொல்லி ஒரு பெரிய ஒரு கோட்டையாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் வந்து ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, வில்லா, அப்புறம் வந்து சூப்பராக வீடெலாம் கட்டி நல்லா பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்க, இதுதாங்க இது ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க பாருங்க, அவ்வளோ அட்டகாசமாக பண்ணிட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒட்டின மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டி வருது. நல்லா செம்மையாக டெவலப் ஆயிடுச்சு இந்த ஏரியா. ஆனால் சொல்லவே தேவையில்லை. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோவில், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் நகர். இது நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில் அந்த ஸ்ரீமதி சுந்தரவல்லி மெமோரியல் ஸ்கூல் சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட குரூப் தான் இது. ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அப்பார்ட்மெண்ட்டு, வில்லா, ஃப்ளாட் போட்டு பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இருக்க ஏரியாவே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இடம், இந்த இடத்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கிரவுண்ட் வந்து 1 கோடி ரூபாய் கிட்ட வருது. ஆனால் இந்த இடத்துல அதாவது ஒரு 18 கிரவுண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 18 கோடி கிட்ட வருது. ஆனால் அவங்க கோட் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோடி தான் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு இல்லை, நெகோஷியபிள். ஏன்னா அவங்களுக்கு சம் எமர்ஜென்சி நீடாக இருக்குது, அதனால வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் மக்களே நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இடத்த நீங்கள் வாங்கி ஃபியூச்சரில் விற்றீங்கன்னா, அதாவது ஒரு 3 வருஷமோ 4 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை லே அவுட் போட்டு கூட விற்கலாம், இல்லைனா அப்பார்ட்மெண்ட் கட்டி கூட நீங்கள் விற்கலாம். அந்த டைமில் விற்கும் போது கண்டிப்பாக செம்ம வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு செம்ம டெவலப் ஆயிடுச்சு ஏரியா உங்களுக்கு. இடத்த பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. உங்களுக்கு A to Z எல்லாமே கைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீடோ கடையோ ஆஃபீஸோ நீங்கள் ரெண்டுக்கு விடணும், ரெண்டுக்கு வாங்கணும், வேறு ஏதாவது நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கணும் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை கால் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம் உங்களுக்கு. தேங்க்யூ.